ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவானது உங்க அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க. அதாவது இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் பிறக்க இருக்கக்கூடிய புது வருடத்துல நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, அதாவது இன்றைய தினம் காலையில நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு வார்த்தை என்ன, அதாவது இதை ஒரு வார்த்தை மந்திரம் என்று கூட சொல்லலாம். அந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்வதால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றின முக்கியமான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புது வருடம் என்றாலே அனைவருக்கும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் தாங்க காணப்படும். அந்த வகையில் அதிகாலை நேரத்தில் நீங்கள் எழுந்தவுடன் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு மந்திரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் புது வருடத்தன்று பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு தினத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கோங்க. இல்லை முதல் நாளே நீங்கள் பார்த்துட்டீங்க இந்த பதிவு அப்படின்னா கண்டிப்பாக தவறாமல் அதிகாலையில் நீங்கள் கண் விழிக்கும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த ஒரு வரி மந்திரம் உங்களது வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். 2024 அதாவது ஆங்கில புத்தாண்டினுடைய முதல் நாள் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளுங்க. அந்த நாளில் நம்ம பேசாமல் இருக்கக்கூடியவர்கள்ட்ட கூட வாழ்த்துக்களை சொல்லணும். அவங்களோட நம்ம இணக்கமான முறையில் பழகி வாழ வேண்டும். பழைய சண்டைகளை எல்லாம் மறந்து புது வருடத்தில் யாரிடமும் சண்டை போடாமல் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடெல்லாம் காணப்படுவோம். அந்த வகையில் இந்த ஒரு வரி மந்திரம் என்ன, அந்த மந்திரத்தை சொல்வதால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்பட போகுது, மேலும் இன்றைய தினத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்லாம் நம்ம ஏற்கனவே பதிவுகள் எல்லாம் போட்டிருக்கோம். இன்னும் அதெல்லாம் பார்க்கலன்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பாருங்கள். இப்போ வாங்க இந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். 2024 ஆண்டு அதாவது புது வருடத்தினுடைய முதல் நாள் அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எழுந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எப்போதும் எழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் எழுந்தாலும் சரி, இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் தவறாமல் சொல்லிடுங்க. உங்களுக்கு நல்ல பலன்களானது கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் அன்றைய தினத்தில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கை கண்டிப்பாக ஏற்றுவீங்க. அதே நேரம் குத்து விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. எப்போ நீங்கள் அன்றைய தினத்தில் பூஜை செய்வதாக இருந்தாலும் சரி 5 முகம் கொண்ட குத்து விளக்கு ஏற்றுவது அவசியம். அதிலும் நெய் தீபமாக ஏற்றுவது இன்னும் சிறப்பான பலன்களையெல்லாம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். மேலும் புத்தாண்டினுடைய முதல் நாள் அன்று வாங்கக்கூடிய முக்கியமான பொருட்களாகவும் செல்வ செழிப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்த பொருளாகவும் பார்க்கப்படக்கூடிய கல்லுப்பை தவறாமல் அன்றைய தினம் வாங்குங்க. கல்லுப்பை உங்களோட வாங்கிட்டு உங்களுடைய பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது உங்களுக்கு மகாலட்சுமியினுடைய அருட்கடாட்சியத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது கடன் இல்லாமல் வாழ வேண்டும், செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக தவறாமல் செய்யுங்க. ஏன்னா மார்கழி மாதம் 16ஆம் தேதி பஞ்சமி திதியோடு புத்தாண்டானது பிறக்குதுங்க. கண்டிப்பாக இந்த தினத்தில் நீங்கள் வராகி அம்மன் வழிபாடு செய்துக்கோங்க. வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் நிச்சயமாக அது சரியாகிவிடும். மேலும் உங்களுடைய எதிரிகளுடைய தொல்லைகள் எல்லாம் இல்லாமல் நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வராகி அம்மனுடைய அருள் கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால் இந்த அம்மனையும் வழிபாடு செய்வதற்கு மறந்துடாதீங்க. மேலும் அன்றைய தினம் நீங்கள் அதிகாலையில் எழுந்தவுடன் பார்க்கக்கூடிய முக்கியமான பொருட்களாக மங்களகரமான பொருட்கள் தான் பார்க்கப்படுது. உங்களுடைய வீட்டில் என்ன மங்களகரமான பொருட்கள் இருக்கோ அதை நீங்கள் பாருங்கள். அதே நேரம் அந்த ஒரு நேரத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான ஒரு வரி மந்திரத்தை சொல்வதற்கு மறந்துடாதீங்க. அந்த மந்திரத்தை கண்டிப்பாக சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். மேலும் அதிகாலை நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பூஜை முறைகளானது ரொம்பவே சக்தி வாய்ந்தது. ஏன்னா பிரபஞ்சத்தினுடைய சக்திகளானது அதிகமாக இருக்கும். மார்கழி மாதம் என்றாலே தேவர்களுக்கு உரிய மாதம். அன்றைய தினத்தில் அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்து வழிபாடுகள் எல்லாம் செய்யும் பொழுது வேண்டிய வரங்களானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அதனால தாங்க அனைவருமே காலையில் எழுந்து வாசலில் கோலமிட்டு வீட்டினுடைய நிலைவாசலில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க.
இதை தொடர்ந்து செய்யக்கூடிய பழக்கமும் காணப்படுது. அந்த வகையில் நீங்களும் அதிகாலை நேரத்தில் எழுந்து கோலமிட்டு உங்களுடைய வீட்டினுடைய நிலைவாசல்ல தீபமேற்றி வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கு அப்படின்றவங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க புத்தாண்டு தினத்துல அதுவும் அதிகாலை நேரத்துல நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. 1/1/2024 மார்கழி மாதத்தினுடைய 16ஆம் தேதி திங்கட்கிழமையன்று ஆங்கில புத்தாண்டானது பிறந்திருக்குங்க. அன்றைய தினத்தில் நீங்கள் அதிகாலை நேரத்தில் எழுந்து எப்படி இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கைகளை எல்லாம் நன்றாக தேய்த்து கொண்டு உங்களது உள்ளங்கையில் நீங்கள் கண் விழிக்கணுங்க. இப்படி உங்களது உள்ளங்கைகளில் கண் விழித்து நீங்கள் சொல்லக்கூடிய ரொம்பவே சக்தி வாய்ந்த அந்த மந்திரம் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரீம் கிரீஸ் 520 அப்படின்ற இந்த ஒரு மந்திரம் தாங்க. இந்த மந்திரம் யாருக்கு ரொம்பவே பிரசித்தி பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி தாய் தான். மகாலட்சுமி தாய்க்கு உரிய பீஜ மந்திரம் என்று இதை தான் சொல்லுவாங்க. திரும்பவும் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. ஸ்ட்ரீம் கிரீஸ் 520 இந்த மந்திரத்தை நீங்கள் 3 முறை தவறாமல் சொல்லுங்கள். மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும். மேலும் புத்தாண்டு பிறக்கக்கூடிய நாளானது திங்கட்கிழமையாக இருப்பதால் தவறாமல் சிவ ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க. சிவன் வழிபாடு விஷ்ணு வழிபாடு செய்வது உங்களுக்கு மென்மேலும் நல்ல பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். பொதுவாகவே திங்கட்கிழமை என்பது சுக்கிர பகவானுக்கு உரிய நாள். சுக்கிர பகவானுக்கு வழிபாடு செய்வது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். மேலும் சுக்கிர பகவானுக்கு உரிய நிறமாக வெள்ளை நிறம் தாங்க பார்க்கப்படுது. அதனால் நீங்கள் நெய்வேத்தியமாக பால் பாயாசம் செய்து படைக்கலாம். கூடவே வெண்ணிற மலர்களை எல்லாம் வாங்கி வைத்து வழிபாடுகள் செய்வதும், வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை வாங்கி வைத்து நீங்கள் அன்றைய தினத்தில் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவானுடைய அருளாசியும் சந்திர பகவானுடைய அருளாசியும் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்குங்க. அதுவும் தவறாமல் நீங்கள் மார்கழி மாதத்தில் உங்களுடைய வீட்டினுடைய நிலைவாசலில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி தொடர்ந்து செய்வதால் உங்களுக்கு விஷ்ணு பகவானுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன கோரிக்கைகளை வைத்து தீபம் ஏற்றீங்களோ அது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு சிலர் தீபம் ஏற்றி வழிபாடுகள் எல்லாம் செய்வாங்க. அந்த வகையில் நீங்களும் ஏதாவது ஒரு கோரிக்கையை வைத்து தினம்தோறும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வரீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் அன்றைய தினம் உங்களுடைய வீட்டு வாசலில் நீங்கள் போடக்கூடிய கோலமானது பச்சரிசி மாவினால் போட வேண்டுங்க. மேலும் அன்றைய தினம் நீங்கள் அணியக்கூடிய ஆடையாக வெள்ளை நிறம் மற்றும் சந்தன நிறமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்தில் நம்ம என்ன ஆடை அணிய வேண்டும், எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்ய வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே பதிவுகள் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். இன்னும் அந்த பதிவுகள் எல்லாம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை போய் பார்த்து என்ன செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் அன்னதானம் தவறாமல் செய்யுங்க. உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை தாராளமாக செய்யலாம். அது அன்னதானமாகவும் இருக்கலாம், வஸ்திர தானமாகவும் இருக்கலாங்க. இல்லை ஏழை எளிய குழந்தைகளுக்கு உங்களால் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதையும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இது போல் செய்வதால் உங்களுக்கு மென்மேலும் நல்ல பலன்களானது கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புத்தாண்டு தினத்தன்று கடன் யாருக்காகவும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். மேலும் யாருக்கும் நீங்கள் கடனாளியாகவும் ஆக வேண்டாம். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு கடைகளில் கூட நீங்கள் அன்றைய தினத்தில் பாக்கி வைக்காதீங்க. நான் வருடத்தினுடைய முதல் நாளில் நம்ம என்ன செய்கிறோமோ அது வருடம் முழுவதும் தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிந்த அளவுக்கு அன்றைய தினத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க. மற்றவர்களுக்கு முடிந்த அளவுக்கு உதவி செய்வதற்கு முயற்சி செய்யுங்க. இது போல் செய்வதால் நல்ல பலன்களை எல்லாம் எதிர்பார்க்கலாம். மேலும் அன்றைய தினம் வழிபாடு செய்வதற்கு உரிய நேரமாக பிரம்ம முகூர்த்த நேரம் தாங்க பார்க்கப்படுது. அந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. காலையில் 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. நீங்கள் தவறாமல் அன்றைய தினத்தில் பூஜை செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் மாலை நேரத்தில் 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குங்க. இந்த நேரத்துலையும் நீங்கள் பூஜை செய்யலாம். அதனாலையும் எந்த ஒரு தவறும் கிடையாது. புத்தாண்டில் காலை நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் ஒன்று சொல்லியிருப்போம். அதை காலையில் நீங்கள் சொல்ல முடியல அப்படின்னா எந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செய்கிறீங்களோ அந்த டைம்லையும் சொல்லலாம். எந்த ஒரு தவறும் கிடையாது.
மேலும் அனைவருமே நோய் நொடி எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அப்படின்னு நம்ம எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்துக்கலாங்க. இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை எல்லாம் உடனுக்குடன் பார்க்கறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோக்கள் எல்லாம் இருக்குங்க. பார்க்கலன்னா சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்.